எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ என்னடா புதுசா ஏதோ பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம நிறைய தடவை எக்கோலாலியா பத்தி பேசியிருப்போம் இல்லையா? ஸோ எக்கோலாலியா அப்படிங்கிறது நிறைய ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் வந்து யூஸ் பண்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். எக்கோ அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சொன்ன அதே வார்த்தையை திருப்பி அப்படியே அவங்க எக்கோ பண்ணுவாங்க. நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி அப்படியே எக்கோ மாதிரி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது இமீடியட்டா வரும், நம்ம கேட்ட உடனே திருப்பி அவங்க அப்படியே எக்கோ பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அது வந்து டிலேடா வரும். என்னைக்கோ கேட்டதை ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட வந்து அதே இன்டோனேஷன்ல அப்படியே அந்த சென்டென்ஸா அப்படியே சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகள், அந்த உச்சரிப்பு சரியா புரியாததுனால இவங்க என்ன சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ உளறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து அந்த கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட ஒரு அங்கம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்னோட பேரு வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதிரி ஹப் அப்படின்ற கிளினிக்கை நான் 3.5 years ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனல் மூலயமா நிறைய பெற்றோர்களுக்கு ஸ்பீச் ரிலே சம்பந்தமா, ஆட்டிசம் சம்பந்தமா நிறைய அவேர்னஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட அந்தாதிரி ஹப்ல நாங்க வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீச் தெரப்பில இருந்து ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், மென்டல் ஹெல்த் சர்வீசஸ், இது இல்லாம குரூப் ஒர்க் ஷாப்ஸ்மே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ்க்கும் தனியா கண்டக்ட் பண்றோம். சர்டிபிகேஷன் கோர்சஸ் ஃபார் டீச்சர்ஸ், ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ்மே கண்டக்ட் பண்றோம். இதை பத்தின கூடுதல் தகவல் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஒரு கால் நீங்க பண்ணலாம். ஆர் www.andadirehab.in அப்படின்ற வெப்சைட்லயும் நீங்க செக் அவுட் பண்ணலாம். இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஃபர்தரா டிலே பண்ணாம கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஒரு குழந்தை மொழி வளர்ச்சி ஆகணும், நிறைய வார்த்தைகள் கத்துக்கணும், பேசணும் அப்படின்னா ஒரு வழி இருக்கு. ஒரு வழி என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஜெஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பாயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, பேபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுவாங்க, 2 வார்த்தை பேசுவாங்க, 2 வார்த்தை சேர்த்து பேசுவாங்க, 3 வார்த்தை சேர்த்து பேசுவாங்க. அப்புறம் சென்டென்சஸ், நரேஷன், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் யூஸ்வலா தெரிஞ்ச வழி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அனலிட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல கூறப்படுது. நம்ம நினைச்சுக்கிறோம் இப்படி மட்டும்தான் ஒரு குழந்தை வந்து பேச கத்துக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நானும் அதே பதில் தான் சொல்லியிருப்பேன். இப்படிதான் குழந்தைங்க பேசுவாங்க, இதுதான் வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் மைல்ஸ்டோன்ஸ், நானும் இதே பதில் தான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ வந்து ரீசெண்டா நம்ம நிறைய விஷயங்கள், புது ரீசர்ச்சஸ்ல படிக்க நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இன்னொரு வழி இருக்கு. இந்த வழியும் குழந்தைகள் யூஸ் பண்ணி அவங்க வந்து மொழி வளர்ச்சி ஆவாங்க, புது வார்த்தைகள் கத்துப்பாங்க, ஸ்பான்டேனியஸா கான்வர்சேஷன்ஸ் பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனா அவங்க வந்து வேற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த வழியை தான் வந்து கெஸ்டால்ட் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கும் கெஸ்டால்ட் ப்ராசஸிங்க்கும் என்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் பண்ற ஒரு குழந்தை வந்து வேர்ட்ஸை வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறதுல அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா கெஸ்டால்ட் ப்ராசஸிங் பண்ற ஒரு குழந்தைகளுக்கு வந்து வார்த்தைகள், வேர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் இல்லாம இன்டோனேஷன்ல ஃபோக்கஸ் இருக்கும். இன்டோனேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்ற இறக்கம், ஒரு ரித்தமிக்கல் பேட்டர்ன், ஒரு ஹை அண்ட் லோ நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இன்டோனேஷனுக்கு தான் அவங்க கவனமே செலுத்துவாங்க. சம்டைம்ஸ் இதனால தான் நிறைய ரைம்ஸ் குழந்தைகள் பாடுறத நம்மளால கேட்க முடியுது. இந்த கெஸ்டால்ட் ப்ராசஸிங் பண்ற குழந்தைகள் வந்து நிறைய ரைம்ஸ் பாடிட்டே இருப்பாங்க. வீல்ஸ் ஆன் தி பஸ் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் நிறைய பாடிட்டே இருப்பாங்க. ஆனா கான்வர்சேஷனலா பேச மாட்டாங்க எதுவுமே. அம்மா எனக்கு இது வேணும், இது செஞ்சு தாங்க, எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு இப்போ டாய்லெட் போகணும், இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணாம நிறைய ரைம்ஸ் பாடிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன சுச்சுவேஷன் நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரைம்ஸ் கூட பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரஷ் பண்ணும்போது திஸ் இஸ் த வே வி பிரஷ் ஆர் டீத் அப்படின்னு பாடுவாங்க. குளிக்கும் போது திஸ் இஸ் த வே வி டேக் அ பாத் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் ஓரியன்டட் ரைம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பாட தெரியும். பட் ஆனால் கான்வர்சேஷனெல்லாம் பேச தெரியாது. ஏன்னா அவங்க ப்ராசஸ் பண்றது, அவங்க என்விரான்மெண்ட்ல இருந்து கத்துக்கிற விஷயமே இந்த ரித்தமிக் பேட்டர்ன்ல ஒரு டியூனோட, இன்டோனேஷனோட இருந்தாதான் அவங்க கத்துக்கவே ஆரம்பிப்பாங்க. சரிங்களா?
சோ இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பத்தி நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க வார்த்தைகளை விட அதிக கவனம் செலுத்துறது இந்த இன்டர்நேஷன்ஸ்க்கு தான். சோ ஒருவேளை உங்க குழந்தை எக்கோலாலியா அதிகமா எக்ஸிபிட் பண்றாங்கன்னா, நம்மளும் குழந்தைகள் கிட்ட நிறைய இன்டர்நேஷன் யூஸ் பண்ணி ஏற்ற இறக்கத்தோட ராகமா பேசணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது என்னன்னா, இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல 6 ஸ்டேஜஸ் மாதிரி இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி 6 ஸ்டேஜஸ் இருக்கு. சோ இந்த ஸ்டேஜஸ்ல இப்போ உங்க குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, இந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்ம லாங்குவேஜ் ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு 1-on-1 கைடன்ஸ்ல தான் கிடைக்கும். சோ உங்க குழந்தைக்கு எக்கோலாலியா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட போய் பாருங்க. அவங்க இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்க குழந்தைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சோ இந்த பிரின்சிபல்ஸ் பத்தி ஒரு பேசிக்கான கைட்லைன் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் திங் நிறைய கேள்விகள் நம்ம அவங்கள கேட்க கூடாது. நம்ம கேள்விகள் நிறைய கேட்க அவங்க அதே கேள்விகளை தான் திருப்பி கேட்க போறாங்க. அவங்களோட லாங்குவேஜ் ப்ராசஸிங் எப்படி இருக்கும்னா, அவங்க எந்த விஷயங்களை நிறைய கேட்கறாங்களோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க. சோ அவங்க நிறைய கேள்விகள் கேட்டாங்கன்னா கேள்விகள் தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் சில பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அம்மா எனக்கு இது திறந்து கொடு, அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அவங்க குழந்தைகள் என்ன கேட்பாங்கன்னா, அம்மா இதை திறக்கலாமா, இதை சாப்பிடலாமா, அம்மா பார்க்குக்கு போலாமா, பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பார்க்குக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். ஏன் அவங்க அந்த குழந்தைகள் அப்படி கேட்கறாங்கன்னா, நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட சொல்ற வார்த்தையும் அதுதான். இப்ப பார்க்குக்கு போலாமா, வா போலாம், இது திறந்து தட்டுமா, இது வேணுமா. சோ ஏதாவது இது வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாவே அந்த குழந்தைகள் சம்டைம்ஸ் வந்து இது வேணுமா, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா நம்ம கிட்ட கேட்பாங்களாம். இதே மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கிற குழந்தைகளோட பெற்றோர்கள். சோ நம்ம மெயின்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கேள்விகளை நல்லா குறைச்சிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம இது ரொம்பவே சிம்பிளா இருக்கும் கேட்கறதுக்கு, பட் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க இதை வந்து பிராக்டிஸ் பண்ணதான் வந்து உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஸோ கேள்விகள் கம்மி பண்ணிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க சொல்ற கமெண்ட்ஸையுமே வந்து நல்ல இன்டர்நேஷனோட ஏற்ற இறக்கத்தோட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அகைன் இந்த குழந்தைகள் நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்றத நம்மளால பார்க்க முடியும். ஏன் அவங்க நிறைய இங்கிலீஷ் யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க நிறைய இங்கிலீஷ் ரைம்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க யூடியூப் மூலயமா. சோ அதனால அவங்க நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் கத்துக்கிறாங்க. பட் தமிழ்லயும் அதே ஏற்ற இறக்கத்தோட நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகளையுமே அவங்களால பிக்கப் பண்ண முடியும். இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கிற குழந்தைகள் வேர்ட் பை வேர்டா போகாம எடுத்த உடனே பெரிய சங்க் ஆஃப் லாங்குவேஜ் அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியும். பெரிய ரைம்ஸ், பெரிய டயலாக்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க அப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வார்த்தையா ப்ராசஸ் பண்ணல, ஒரு பெரிய சங்கியா அவங்களால அட் அ டைம் ப்ராசஸ் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் தி இன்டர்நேஷன். ஸோ இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ்க்கு நம்ம வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் வச்சுட்டு இது என்ன சொல்லு, இது என்ன, இது பால், இது என்ன, இது ஆரஞ்சு, இது என்ன, இது ஆப்பிள் அப்படின்ற மாதிரி வேர்ட் பை வேர்டா கொண்டு போறது. அதுக்கப்புறம் வந்து பிளேவே இல்லாம ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரொட்டீன் மாதிரி கொண்டு போறதெல்லாம் வந்து ஹானஸ்ட்லி வில் நாட் ஒர்க். சரிங்களா? ஸோ உங்க குழந்தைகளுக்கு எக்கோலாலியா இருக்குன்னு நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, இந்த கெஸ்டால் லாங்குவேஜ் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட நீங்க போயிட்டு உங்களோட கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. கட்டாயமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் நாங்க ஓவர் தி பாஸ்ட் 1.5 இயர்ஸா நிறைய குழந்தைகள் இதே ப்ராசஸிங் ஸ்டைலோட இருக்கிற குழந்தைகள் மீட் பண்றோம். இந்த பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நல்லாவே அவங்க ப்ரோக்ரஸ் ஆகுறது எங்களுக்கு தெரியறது. ஸோ அதனால வி ஆர் வெரி ஹாப்பி. இந்த நியூ அப்ரோச் பத்தி கத்துக்கிட்டதுக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த நியூ அப்ரோச்சை யூஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் பெனிஃபிட் ஆகுறாங்க அண்ட் அதை பத்தின கைடன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் ஸ்பெசிபிக் டாபிக்ல அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த டவுட்ஸையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. எல்லா கமெண்ட்ஸையுமே நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்டை பத்தி பேசியுமே நான் கட்டாயமா ஒரு வீடியோ சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். நீங்க அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குறது, நம்ம வீடியோக்கு கொடுக்குற லைக்ஸ், ஷேர்ஸ், சப்ஸ்கிரைப், இது எல்லாமுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு கேக்குறீங்கன்னா,
ஸ்பீச் டிலே பத்தியும் ஆட்டிசம் பத்தியும் இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வர்றதுக்கு, இன்னும் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறதுக்கு, வேர்ல்டு இன்னுமே ரொம்ப இன்க்ளூசிவாவும் கைண்டாவும் மாறுறதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டெப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மாற்றம் நிகழ்றதுக்கு நீங்க ஒரு சின்ன காரணியா இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். உங்களில் யாருக்காவது அந்தாதி ஹப்ல அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.